ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் ஒரு சர்ஃபிங் அட்வென்ச்சர் படமா வந்திருக்கு. இந்த படத்துல ஷேன், மிக்கி, கியோனின்னு 3 ப்ரொஃபஷனல் சர்ஃபர்ஸ் வேர்ல்ட்ல இருக்கிற பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் வேவ்ஸ் தேடி மடகாஸ்கர், பாலி, ஹவாய் மாதிரியான டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்க்கு டிராவல் பண்றாங்க. இவங்களுடைய இந்த டிராவல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர், ரொமான்ஸ் மட்டும் இல்லாம சர்ஃபிங்ல இருக்கிற டேஞ்சர்ஸும் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை இவங்க லூஸ் பண்ணாலுமே ஓஷன் மேல இவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அப்படின்றது குறையல. படத்துடைய பெரிய பிளஸ் இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சர்ஃபிங் ஃபுட்டேஜ் தான். ரியல் லைஃப் ப்ரொஃபஷனல் சர்ஃபர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா சர்ஃபிங் சீக்வன்சஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. பிக் வேவ்ஸ், எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். ஆனா ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா படம் வீக்கா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பரா ஃப்ளோ ஆகல. கேரக்டர்ஸ்க்கும் பெருசா டெப்த் அப்படின்றதே இல்ல. ப்ரொஃபஷனல் சர்ஃபர்ஸ் உடைய அந்த சர்ஃபிங் சீக்வன்ஸ் ஆத்தென்டிக்கா இருந்தாலுமே அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. சோ சர்ஃபிங் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஸ்டோரியோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். படத்தோட பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன் காட்ஸ் ஹேண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.